பிரெயின் மாதிரி, அதாவது நம்ம மனிதனுடைய பிரெயின் எப்படி இருக்கும் அது மாதிரி கோடு அப்படியே சைடில் கோடு இருக்கும். இந்த மாதிரி லெமன் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து நிறைய மருத்துவ குணம் சொல்கிறாங்க. அதாவது நல்ல செரிமானத்துக்கு நல்லது, அதே மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே நல்லது. நம்ம ஒன்றா இந்தியா தான், இந்தியாவில் உள்ள ஒரு வெரைட்டி ரெண்டுமே. அதாவது தெற்கு பகுதியில் உள்ள நீளமும் வடக்கு பகுதியில் உள்ள தசேரியும் ஒட்டு சேர்த்தராகும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பழம் 1 கிலோ வெயிட் வர மாதிரி வரும். நல்ல விவசாயிகளுக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த புனியாத்தி நம்ம ஜூஸ் போடுறதுக்கு கடைகளில் வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம், இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு சிறந்த ரகம் இது. நம்ம ஊரில் அதிகமாக அந்த பூனையாத்தி தான் மார்க்கெட்டில் கிடைக்குது பழங்களா, அதனால் அந்த செடியை தான் எல்லாருமே விரும்பி கேட்குறாங்க. இதில் நிறைய பிஞ்சுகளோடே செடி வந்திருக்கு பாருங்கள். கடம்ப செடியிலையும் வந்து கடம்ப மரம் இல்லை, கடம்ப செடியிலையும் பூக்கள் நிறையா வந்திருக்கு பாருங்கள். எல்லா செடியிலையுமே பூக்கள் இருக்குது. இது ஒரு புது வெரைட்டி. வணக்கம். சென்னை கூடாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரிக்கு அக்டோபர் மாதம் வந்திருக்க ஃபர்ஸ்ட் லோடு தான் பார்க்குறோம். இது ஃபர்ஸ்ட் லோடில் நிறைய பெரிய செடிகள் வந்திருக்கு. இது செடிகளோட எண்ணிக்கை நிறையா இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பெரிய வண்டியை நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். அது பாருங்கள், மரங்கள் எல்லாமே பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. இதில் நிறைய புது வெரைட்டியும் கூட இருக்குது. நீங்கள் அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இறக்கிட்டு இருக்கக்கூடிய ரகம் பார்த்தீங்கன்னா கேசர். கேசர் வந்து ஒரு நார்த் இந்தியன் வெரைட்டி. ரொம்ப ஒரு இனிப்பான சுவை, அதே மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி ருசி. அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம அந்த ருசியில் இது வரைக்கும் மாம்பழம் சாப்பிட்ருப்போங்கிறது இல்லை. கொஞ்சம் காலப்பாடி ரகம் இருக்கு இல்லையா, அது ஒத்து இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரகம் பெரிய செடிகளாக கேட்குறாங்க. அதுக்காக பெரிய செடிகளாக ஒரு 15 அடி ஹைட் இருக்க மாதிரி பெரிய செடிகள் எடுத்து வந்திருக்கோம். அதுமாதிரி தசேரியும் வட இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ரகம். அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய செடிகள் வந்திருக்கு. இந்த பெரிய செடிகள் காமிக்கக்கூடிய செடிகள் எல்லாமே சின்ன செடிகள். 250 ரூபா 200 ரூபாயிலேருந்து நம்ம சேல் பண்ணுறோம் அந்த ரகத்தை பொறுத்து. இதெல்லாம் பெரிய செடி, இது நமக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா அதனால தான் கம்மியான அளவு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். ஒரு 10 செடிகள் தான் பெரிய செடிகள் இருக்குது. ஏன்னா இது யாரோ குறிப்பிட்ட சிலர் தான் வாங்குவாங்க. அந்த சின்ன செடிகள் நிறையா இருக்குது. 200-300 செடி நம்ம எல்லா ரகம் வாரியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமாம் பசந்த் வந்திருக்கு. இமாம் பசந்த் நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரகம் தான். அதுவும் பெரிய பழங்களாக உடனே சாப்பிடணுங்கிறதுக்காக நம்ம வர வச்சுருக்கோம். அதுமாதிரி பங்கனப்பள்ளி எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகம் தான். அதுவும் நிறைய பேர் பெரிய செடிகளாக கேட்டாங்க, அதுக்காக பெரிய செடிகளாக வர வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது கபீர் லெமன். இந்த கபீர் லெமன் எல்லாருக்குமே ஒரு புதுசான ஒரு செடியாக இருக்கும். இந்த வாட்டி காயோடய வந்திருக்கு பாருங்கள். காய் நான் சொல்லுவேன், ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிரெயின் மாதிரி, அதாவது நம்ம மனிதனுடைய பிரெயின் எப்படி இருக்கும் அது மாதிரி கோடு அப்படியே சைடில் கோடு இருக்கும். இந்த மாதிரி லெமன் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து நிறைய மருத்துவ குணம் சொல்கிறாங்க. அதாவது நல்ல செரிமானத்துக்கு நல்லது, அதே மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே நல்லது. அதேமாதிரி இது பக்கத்தில் போனாலே ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்கிறாங்க. அதாவது மனசோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட இது நல்லதுங்கிறாங்க. ஏன்னா கிட்ட போனோடனே நம்மளை அப்படி இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி. காய்க்குது இல்லைன்னா ஏதோ ஒரு காய் காய்க்குது, குளிர்ச்சி காய் காய்க்குது, வாயில் வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த செடி பாருங்கள். இந்த செடியை பார்த்தீங்கன்னா ஒரு கொடி எலுமிச்சை செடியில் ஒட்டு பண்ணியிருக்காங்க. இந்த காய் இருக்குது பாருங்கள், கொடி எலுமிச்சை செடி இது. இது வந்து அவ்வளோவா நமக்கு மார்க்கெட்டில் சேலும் பண்ண முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் தோற்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஊறுகாய்க்கும் எல்லாருக்கும் பிடிக்காது. சிலர் இதை விரும்பி வளர்ப்பாங்க. அதாவது எலுமிச்சை இல்லாத நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. நல்லா நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும் அந்த மாதிரி வெரைட்டி. ஆனால் அதில் தான் இதை ஒட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ தாய் செடி வந்து இந்த கொடி எலுமிச்சை இப்போ பாருங்கள், இதில் கண்டுபிடிக்க முடியல. அதாவது இந்த காய் வந்ததுனால தான் இப்போ கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த ஒட்டு செடி பாருங்கள், ஒட்டு செடி கீழே இருந்தே வந்துருக்கு. இது ஒட்டு செடி, இது கபீர் லெமன். இதில் ரொம்ப முள் இல்லை, இதில் முள் இருக்குது. நீங்கள் சாத்துக்குடி வைக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி வாட்ச் பண்ணி அதை கவனித்து வளர்க்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி சாத்துக்குடிலாம் காய்க்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் இது இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த செடி, அதாவது இந்த கொடி எலுமிச்சை நல்லா வளரும், கபீர் எலுமிச்சை வீக் ஆகிடும். ஏன்னா இதில் வலியவன் யாருன்னா அந்த கொடி எலுமிச்சை, அது எளியவன் பார்த்தீங்கன்னா கபீர் லெமன். அதனால் வந்து வலியவன் தான் வாழ்வாமாங்களே, அதே மாதிரி இது வந்து டேமேஜ் ஆயிரும் செடி. அதனால் நமக்கு அந்த தத்துவம்லாம் முக்கியம் இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒட்டு செடியில் இந்த மாதிரி தவறுதலாக செடிகள் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து நம்ம பார்க்குறது நெல்லியில் இது பெரிய நெல்லி. காயெல்லாம் பெருசாக வரும். மார்க்கெட்டில் போய் விற்கிறது இல்லையா அந்த நெல்லி. இது வீடுகளையும் வளர்க்கலாம், நம்ம கமர்ஷியலாக கூட பயிர் பண்ணலாம். இந்த நெல்லியை பொறுத்த வரைக்கும் உள்ள பிரச்சனைகள் என்ன சொல்லுவாங்கன்னா 7 வருஷம் ஆச்சு 8 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஒரு தகவலாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது கிஃப்ட் செடி வாங்கினீங்கன்னா அது ஒரு 3 வருஷத்தில் கண்டிப்பாக காய்க்காது. இது 3 வருஷத்தில் காய்க்கும். கிஃப்ட் செடிகள்லாம் விதை மூலம் உற்பத்தி பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒட்டு செடிங்கிறதுனால 3 வருஷத்தில் காய்க்கும். இப்போ நம்ம லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவில் வந்து மறைமல் நகரில் ஒரு வீட்டில் 2 வருஷத்தில் காய்ச்சி நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கிறத வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறோம். நான் அதை வச்சு தான், இந்த மாதிரி நம்ம நேரில் பார்க்குறத வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறது. அது காய்க்காமல் இருக்குதுன்னா என்ன காரணமாக இருக்கும்? ஒன்லே விதை செடியாக இருக்கும், அப்படின்னா சைடில் பிரான்ச்சஸ் ஏதாவது தவறுதலாக வளர்ந்துருக்கும், இல்லை உங்கள் மண்ணோட தன்மை இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வெயில் சரியாக படாமல் இருக்கலாம்.
இது வந்து ரொம்ப வெயிலை விரும்பக்கூடிய செடி. வெயில் இருந்தால் தான் இந்த செடியை நடவு பண்ணணும். இல்லைனா வீட்டில் நடவு பண்ணால் காய்க்காது. தலை மட்டும் வளரும். முருங்கைக்கீரை வளர்ந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். காய்கள் எதுவும் வராது. அடுத்து நம்ம பார்க்குறது மல்லிகா. மல்லிகா வந்து ஒரு சூப்பர் வெரைட்டி. நிறைய ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வெரைட்டி எங்கே கிடைக்கும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரகம் மார்க்கெட்லேயே ரொம்ப வரல. ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் இது ஒரு உயர் விளைச்சல் ரகங்கிறதுனால இது ஒரு ஹைப்ரிட் ரகம் அப்படின்னு பயந்தாங்க. ஆனால் வந்து இது வந்து நம்ம நீலமும் தசேரியும் ஒட்டு பண்ணது தான். 2 ரகமே நம்ம ஊர் ரகம் தான். நம்ம ஊர்னா இந்தியா தான். இந்தியாவில் உள்ள ஒரு வெரைட்டி ரெண்டுமே. அதாவது தெற்கு பகுதியில் உள்ள நீலமும் வடக்கு பகுதியில் உள்ள தசேரியும் ஒட்டு சேர்த்த ரகம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பழம் 1 கிலோ வெயிட் வர மாதிரி வரும். நல்ல விவசாயிகளுக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காக தான் மத்திய அரசு இந்த ரகத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது நிறைய செடி இதை விரும்பி கேட்குறாங்க. இந்த பழங்கள் ஒரு முறை சாப்பிட்டவங்க திருப்பி அவங்க ஏதோ ஒரு வழியில் அதை நட்டு பழங்களை சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பெரிய செடிகளாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா செடிகள்லாம் 10 அடி உயரத்தில் இருக்குது. இந்த செடிகளை நடவு பண்ணோன்னா நமக்கு இந்த வர சீசன்லேயே காய்க்கும். ஏன்னு கேட்டால் அந்த பிரான்ச்சஸ்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப காய்க்கலனாலும் ஒரு 2-3 பழமாவது கண்டிப்பாக காய்க்கும். இதில் பெரிய செடிகளும் இருக்குது, சின்ன செடிகளும் நம்மகிட்ட இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற பங்கனப்பள்ளி. இதுக்கு நம்ம இதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகம். நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக வரக்கூடியது, எல்லாருமே வைக்கக்கூடிய ரகம். நான் ஒரே வார்த்தையில் சொன்னால், ஒரு செடி உங்கள் வீட்டில் வைக்கிறீங்கன்னா அந்த பங்கனப்பள்ளியை வைக்கலாம். நிறைய செடி வைக்கிறீங்கன்னா வேறு செடிகளை வச்சுக்கலாம். அந்தமாதிரி ஒரு சிறந்த ரகம். அதாவது மாமரம் வீட்டில் வளர்க்குறோன்னா ஒரு பங்கனப்பள்ளி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வீடு நிறையும். அந்தமாதிரி ஒரு ரகம். இது வந்து சின்ன செடிகளாக இருக்குது. இந்த சின்ன செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இதுமாதிரி 3 டைப்பில் இருக்குது. எப்போவுமே நம்ம கிரீன் நர்சரியில் சின்ன செடிகள், மீடியம் சைஸு, பெரிய செடி அதை மாதிரி வச்சுருப்போம். இது பெரிய செடி. இதோட பெரிய செடி கூட நம்ம முதல்ல அன்லோட் பண்ண செடியில் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது அல்போன்சா. அந்த அல்போன்சா ரகம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 300 கிராம் வெயிட் வந்தால் கூட அதனுடைய பழத்தினுடைய ருசி ரொம்ப வித்தியாசமான ருசியாக இருக்கிறதுனால, நல்ல ருசியாக இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிட விரும்புவாங்க. இது வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அதிகமாக. ஏன்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பழங்கள் பெரும்பாலும் நல்ல ஒரு தரமான ஒரு பேர் போன பழம்னு சொல்லலாம் இதை. அந்த மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி. இது எல்லாமே பெரிய செடிகளாகவும் இருக்குது, சின்ன செடிகளாகவும் இருக்குது. இது எல்லாமே வர சீசனில் காய்க்கக்கூடிய அளவு பெரிய செடிகளாக இருக்குது. நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி உயரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது அத்தி. இந்த புனே அத்தி நம்ம ஜூஸ் போடுறது கடைகளில் வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிட்றது, இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சிறந்த ரகம். இது நம்ம ஊரில் அதிகமாக அந்த பூனை அத்தி தான் மார்க்கெட்டில் கிடைக்குது பழங்களாக. அதனால் அந்த செடியை தான் எல்லாருமே விரும்பி கேட்குறாங்க. இதில் நிறைய பிஞ்சுகளோடே செடி வந்திருக்கு பாருங்கள் செடிகள். ஆனால் இதை வந்து நம்ம பராமரிக்கிறதுல என்னென்னா தண்ணி கம்மியாக விடணும். ரொம்ப தண்ணி தேங்கிச்சுன்னா செடிகள் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேங்காய் நார் பயன்படுத்தக்கூடாது. மாடியில் வளர்க்கும்போது தரையில் வளர்க்கும் போதும் உங்களுக்கு தேங்காய் நார் பயன்படுத்தக்கூடாது. தேங்காய் நார் பயன்படுத்தினா ஈரம் சொதனே இருக்கிறதுனால செடிகள் வீணாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து நம்ம பார்க்குறது டெஸ்மோடியம். இது ஒரு அழகு செடி தான். நிறைய லேண்ட்ஸ்கேப்பிங்காக இதை பயன்படுத்துவாங்க. அதாவது ரொம்ப ஒரு மஞ்சள் நிறம், அழகான இலைகளே ஒரு கவர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். இது வந்து மருத்துவ குணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நடைமுறையில் இதை பயன்படுத்துறதில்லை யாரும். ஆனால் இதுவும் ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான். ஏன்னா எல்லா செடிகளுக்குமே பெரும்பாலும் ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது. அது நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்ல மருத்துவர்களை அணுகி நம்ம அதை கேட்டுட்டு நம்ம பயன்படுத்தணும். இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் அழகு செடிகள் மட்டுமே நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குற செந்தூரா. இந்த செந்தூரா நம்ம ஊர் வெரைட்டி. இது வந்து பழங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மரத்தில் காய்ச்சி இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எட்டேருந்து பார்த்தாலே அந்த பழத்தை சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு சிறந்த ரகம். நம்ம மியாசாக்கி சொல்கிற மாதிரி சிவப்பு கலரில் வரும். அது மாதிரி இதுலேயும் மருத்துவ குணங்கள் இருக்கும். ஏன்னா சிவப்பு பழங்கள் எல்லாமே உங்களுக்கு கரோட்டின் சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன இதில் ஒரு நம்ம காயாக இருக்கும்போது நல்லா விளைஞ்சப்புறம் பழமாக சாப்பிடணும். கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை தெரியும். மற்றபடி இதுவும் நல்ல ஒரு ரகம். நிறைய காய்க்கும். நம்ம ஊரில் நிறைய காய்க்கக்கூடிய ஒரு பழைய வெரைட்டி. இந்த பழைய வெரைட்டியை விரும்புகிறவங்களுக்காக இந்த ரகம் நம்ம வர வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து எலுமிச்சை. தாய்லாந்து எலுமிச்சை வந்து நம்ம கிளைமேட்டில் நல்லா வளருது. அதே டைமில் பிஞ்சுகளும் பூக்களும் ஒரே நேரத்தில் இருக்கும் பாருங்கள். இந்த செடியில் பூ இருக்குது, பிஞ்சு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பிஞ்சு. அதே டைமில் காயும் இருக்குது பாருங்கள். நிறைய கஸ்டமருக்கு இதில் இப்போ எலுமிச்சையில் பிரச்சனை. ரொம்ப மனசுக்கு ரொம்ப நொந்து போய் சொல்லுவாங்க, சார் செடி வளரவே இல்லை, வச்ச மாதிரியே இருக்கும்பாங்க. இப்போ நண்பர் ஒருத்தர் சிவகாசியில் இருக்கிறாரு. அவர் கூட அவருடைய தோட்டத்தில் வச்சுட்டு காலையில் பேசினார். கிருஷ்ணன், நான் வந்து எலுமிச்சை போட்டேன், ஒன்றுமே வளரவே இல்லை, அப்படியே இருக்குது வச்ச மாதிரினாரு. நான் ஒரு வீடியோ அனுப்ப சொன்னேன். அங்கே எலுமிச்சையை தேட வேண்டியதாக இருக்குது. அதாவது அந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக புதராகி எலுமிச்சை தண்ணி வேறு தேங்கி நிற்கிது. மண் வந்து கொஞ்சம் கலர்த்தன்மை இருக்குது. மழை பெய்துகிட்டே இருக்கிறனால தண்ணி தேங்கியிருக்கு. அதுமாதிரி இடங்கள்ல அப்போ களைக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நான் வந்து களையை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. நான் +2 படிக்கும்போதே அக்ரி குரூப்புங்கிறதுனால படிக்கும்போது ஒரு வாசகம் எனக்கு படித்தது அப்பப்போ ஞாபகம் வரும். பயிர்களில் வளரும் அனைத்து இதர தாவர வகைகள் அனைத்துமே களை என கருதப்படும் அப்படின்னு. அந்த வாசகம் எனக்கு அப்பப்போ ஒரு திருக்குறள் மாதிரி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா களை வந்து ரொம்ப மோசமானது. இந்த புல் மூடிச்சுனாலே மற்ற செடிகளை வளர விடாது.
அதில் அந்த நம்ம மற்ற செடிக்கு கொடுக்கக்கூடிய உரம் எல்லாமே எடுத்துக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற நம்ம நட்டுருக்க செடியை விட இது வந்து 2 மடங்கு 3 மடங்கு சத்துக்களை எடுத்துக்கும். வேரோட அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். இப்போ கோரெல்லாம் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப் போகும். மோசமான எதிரி செடிக்கு என்னென்னா அந்த களை தான். அப்போ அதேமாதிரி களை மூடி இருந்தால், அப்படி களை மூடி இருந்தால் அது வளராது. அதே மாதிரி கலர் தன்மை இருக்க பூமியிலே வராது. வளமான பூமியில் தான் நம்ம சொல்கிற கண்டிஷன்லாம் இப்போ இதாகும். இப்போ மரச்செடிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க 20 வருஷத்தில் வெட்டலாம், 10 வருஷத்தில் வெட்டலாம். இதெல்லாம் கண்டிஷன் அப்ளை மாதிரி. நீங்கள் நல்லா அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்கள் பூமி நல்ல வளமான பூமியும் உங்களுடைய கவனிப்பு நல்லா இருந்தால் தான் அந்த கண்டிஷன் அப்ளை மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகும். அதேமாதிரி தான் அந்த எலுமிச்சை. ஆனால் இந்த தாய்லாந்து எலுமிச்சை மட்டும் கொஞ்சம் விதிவிலக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தாய்லாந்து எலுமிச்சை வளர்க்கலாம். பாருங்கள், நிறைய காய் கொத்து கொத்தாக காய்க்கும். ஒரு 3 அடி செடி தான். இது காய்ச்சிக்கிட்டே இருக்கும், சீசன்லாம் கிடையாது. அது நமக்கு நல்ல மார்க்கெட்டில் காய்கள் கிடைக்காத போது இந்த செடிகளை பயிர் வைக்கலாம், நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கடம்ப மரம். கடம்ப மரம் இல்லை, கடம்ப செடி. இது ஒரு டுவார்ஃப் வெரைட்டி. கடம்ப வந்து ஒரு ஆன்மீக மரம். ஆக்சுவலாக பெரிய மரம் இது மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், பெரிய கவரில் இருக்குது, அது வளர்ந்துருக்கு. இது ஒரு தேக்கு மரம் மாதிரி வளரும். நிறைய பிரான்ச்சஸ் வரும், பறவைகள் நிறையா விரும்பி வரும். பொது இடங்களில் நடலாம், நட்டால் நிறைய பறவைகள் வரும், நல்ல நிழல் கொடுக்கும். ஆனால் இது வந்து குட்டை ரகம். இப்போ அதை வந்து வளர்க்க முடியாதவங்க இந்த செடியை வளர்க்கலாம். இது வந்து குட்டை ரகம். எப்படின்னா நீங்கள் நந்தியாவட்டையில் பார்த்துருப்பீங்க, மினி நந்தியாவட்டம்னு ஒன்று வருது. அந்த மினி நந்தியாவட்டை பார்த்தீங்கன்னா இலைகள் ஊசி ஊசியாக சின்னதாக தான் இருக்கும். அது ஆனால் பூக்கள் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கடம்ப மரமும். இது சின்னதாக இருக்குது. இதில் ஒரு கஸ்டமர் ஒரு போன வாரம் கேட்டாங்க, ஆக்சுவலாக எனக்கு இதில் கலராக எனக்கு போட்டு அனுப்பிச்சு இந்த மாதிரி கடம்ப வேணும் அப்படின்ட்டு. அதை நானும் யோசித்து பார்த்தேன். ஆக்சுவலாக பார்க்கும்போது அது பொய்யான தகவல். பலாப்பழத்தில் ரெட் பலானி போட்டிருப்பாங்க சில ஃபோட்டோஸ். அதில் வந்து ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கும் பலாப்பழம் வெளிப்பக்கமும். அது வந்து பேக்கு. ஆக்சுவலாக அதை வந்து பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. ஜனங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு ரெட் பலான்னா அதுன்னு நினைக்கிறாங்க. ரெட் பலாங்கிறது உள்ளே தான் ரெட்டாக இருக்கும், சுளைகள் தான் சிவப்பாக இருக்கும், வெளியே வந்து சாதாரணமாக தான் இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படி அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த டுவார்ஃப் கடம்ப செடியிலையும் வந்து கடம்ப மரம் இல்லை, கடம்ப செடியிலையும் பூக்கள் நிறையா வந்திருக்கு பாருங்கள். எல்லா செடியிலையுமே பூக்கள் இருக்குது. இது ஒரு புது வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது கேசருங்கிற ரகம். இந்த கேசர் ரகம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பெரிய செடிகளாக பார்த்தோம். ஒரு 15 அடி உயரமான இருக்க செடியை பார்த்தோம். இது ஒரு மீடியம் சைஸ் செடி. இதுவும் கூட வர வருஷத்துலேயே காய்க்கிற மாதிரி வளர்ந்த செடி தான். இதில் சின்ன செடிகளும் சேல் பண்ணுறோம். சின்ன செடிகள் நம்ம ஆரம்ப விலை 250 ரூபாங்கிற லெவலில் செடியோட வளர்ச்சியை பொறுத்து சேல் பண்ணுறோம். ஏன்னா விலைகளை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணாத காரணம் என்னன்னா, விலைகள் மாறுதலுக்கு உட்பட்டது. அதே மாதிரி செடிகளோட சைஸை பொறுத்து, அது பேக்கெட்டை பொறுத்து மாறும். அதுக்காக தான் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது இல்லை. இந்த விலைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் நர்சரி நம்பர் இதிலே டிஸ்பிளே ஆகுது. 9841986400 நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகுது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க.